ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு கோல்டு இயரிங். அந்த கோல்டு இயரிங்கோட தொங்கட்டா வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் ஃபங்க்ஷனில் வந்து உடஞ்சி விழுந்துருச்சு. ஃபார்ச்சுனேட்லி அது என் கண்ணிலே பட்டதுனால ஓகே. அதுக்கப்புறம் அந்த கோல்டு இயரிங் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. லாஸ்ட் டைம் இந்தியா போகும்போது எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சிருந்தேன், மறந்துட்டு போயிட்டேன் வீட்லேயே வச்சுட்டு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு அந்த இயரிங்ஸை வந்து யூஸ் பண்ணவே முடியல, அது உடஞ்சிருக்கிறதுனால. ஸோ அது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. வேறு கம்மல் வாங்கிக்கலாம், பட் அது எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஃபேவரட்டான கம்மல் சொல்லலாம். அதனால் அதை எப்படியாவது திரும்பவும் ஏதாவது ஒர்க் பண்ணி அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஷாப் ரொம்ப தேடிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் எனக்கு ஒரு ஷாப் கிடச்சிது. ஸோ அந்த ஷாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ரீப்பேர் ஒர்க்ஸ்லாம் பண்ணுவேன்னு சொல்லி போர்டு இருந்துச்சு. நான் போய் பார்க்கும்போது அந்த கடையில் ஆமாம் கண்டிப்பாக பண்ணுவோம், கோல்டு இது என்ன கேரட்டுன்னு சொல்லி கேட்டாங்க. 22 கேரட் சொன்னோன்னே ஓகே, அதுக்கேற்ற மாதிரி கோல்டு 22 கேரட் கோல்டு வச்சு தான் நாங்கள் வந்து சால்ட்ரிங் பண்ணி கொடுப்போம். ஸோ அதனால் வந்துட்டு எஸ்டிமேஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டு போங்க, எஸ்டிமேஷனுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த பிட்டு எவ்வளோ செலவாகும்ன்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நானும் கொடுத்துட்டு வந்தேன். எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, காஸ்ட்லியான பொருளை வந்து கடையில் முன்ன பின்ன தெரியாத ஒரு கடையில் கொடுத்துட்டு போகிறோம். அண்ட் மறுநாள் இப்போ நம்ம வந்து கேட்டோம்னா நீங்கள் எப்போ யார் வந்து கொடுத்தீங்க, நீங்கள் கொடுக்கவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்றதுனால நான் வீடியோ எவிடன்ஸ் ஃபோட்டோஸு அந்த கடையை வீடியோலாம் எடுத்துகிட்டு நான் போயிட்டேன். அவங்க வந்து மறுநாள் வந்து எஸ்டிமேஷனுக்கு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இதுக்கு வந்து $50 ஆகும், ஏன்னா நாங்கள் அந்த ரியல் 22 கேரட் பிட்டே தான் வச்சு சால்ட்ரிங் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டாங்க. எனக்கு பிடிச்ச பொருள் அதே மாதிரி திரும்ப கிடச்சா போதும்னு சொல்லிட்டு நான் ஓகே சொல்லிட்டேன். அது ஒரு பெரிய விஷயமாக எனக்கு தெரியல, என்னோடய லக்கி கம்மல் எனக்கு கிடைக்கும்ன்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பிரேஸ்லெட்டும் கொடுத்துருந்தேன். அது வந்து கோல்டு கிடையாது, அதுவும் வந்து ரீப்பேர் பண்ணி தரும், $15 ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. சரி ரெண்டுத்தையும் வந்துட்டு 2 டேஸில் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 2 டேஸில் பார்த்திங்கன்னா பக்காவாக வந்துட்டு அந்த கோல்டு பிட்டு வச்சு இப்போ நம்ம சென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா பற்ற வைக்கிறது வந்து அந்த பற்ற வச்சாங்கன்னா அண்டு பார்த்திங்கன்னா அந்த பற்ற வச்ச இடமே கரெக்டாக தெரியும் இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா. ஆனால் இதில் வந்து அவங்க பண்ணியிருக்க அந்த சால்ட்ரிங் ஒர்க்கில் வந்து எந்த ஒரு இதுவுமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியல. அழகாக வந்து ஒரு பிட் வச்சு அது தெரியாத அளவுக்கு டிட்டோ இன்னொரு கம்மல் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே பண்ணியிருந்தாங்க இன்னொரு காது கம்மலையும். ஸோ அது இந்த ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து நான் என்னோடய நியூ பிரேஸ்லெட் ஒரு கடையில் வாங்கியிருந்தேன். அது கோல்டு கிடையாது, அதுவும் வந்துட்டு அறந்து போச்சு, அதுவும் கொடுத்துருந்தேன். அதுக்கு வந்து அவங்க $15 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 ஒர்க்குமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப அவங்களோட ஒர்க் பிடிச்சிருந்தது. சரி இது நம்மளை மாதிரி நிறைய சவுத் இண்டியன் பீப்புள் இருப்பாங்க, கோல்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியா போனால் தான் அதெல்லாம் சரி பண்ண முடியும்னு இல்லை, இங்கேயும் ஷாப்ஸ் இருக்குது, சொன்னால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த கடை வந்து வெஸ்ட் எட்மண்டன் மாலில் தான் இருக்குது. அந்த கடையோட நேம் வந்து மேசி. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களே ரெடி பண்ணி விற்கிற ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே. அவங்களுடைய இயரிங்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு, ஸ்டட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு, செயின்ஸு, ரிங்ஸ்னு எல்லாமே வந்து முக்கால்வாசி அவங்களே ரெடி பண்ணி விற்கிறாங்க. அண்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி எந்த ஜுவல்லரி 14 கேரட் 10 கேரட் 8 கேரட் எந்த ஜுவல்லரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்க அதே பிட்டு வச்சு அதுக்கேற்ற காஸ்ட் எஸ்டிமேஷன் சொல்லிட்டு தான் உங்ககிட்ட ஆர்டர் எடுத்துக்கிறாங்க. ஏதாவது உங்கள் ஜுவல்லரியில் பேர்ல் மிஸ் ஆயிருந்தால் கூட அதே மாதிரி மேட்ச் பண்ணி தராங்க. அண்டு கண்ணாடி உடஞ்சிருந்ததுனா கூட அதை கூட ரிப்பேர் பண்ணி தராங்க. நீங்கள் எட்மண்டனில் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி உடஞ்சி போன ஜுவல்லரி இருந்ததுன்னா தயக்கமே இல்லாமல் இந்த கடையை விசிட் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு கொடுக்கும்போது நீங்கள் காஸ்ட்லியான பொருள் கொடுக்கறதுனால 1க்கு 4 முறை எல்லாமே விசாரிச்சுட்டு அண்ட் வந்து எவிடன்ஸ்க்கு நீங்கள் ஃபோட்டோவோ வீடியோ எடுத்துக்கிட்டு போங்க. அது எப்போவுமே நல்லது. என்ன ஒரு சேஃபான கடையாக இருந்தாலும் இது நீங்கள் பண்ணிக்கிறதே எப்போவுமே நல்லது. சைமன்ஸ்க்கு பக்கத்துலேயே வந்துட்டு லண்டன் ட்ரக்ஸ் போட்டு ஒரு குட்டி போர்டு இருக்கும். அதாவது சைமன்ஸ் பக்கத்தில் இருக்கிற என்ட்ரன்ஸ் வழியாக நீங்கள் மால்குள்ளே போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போகும்போது எஸ்கலேட்டர் வரும். அந்த எஸ்கலேட்டரில் கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மேசி ஷாப் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியான என்ட்ரன்ஸு. ஸோ உங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் எட்மண்டனில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கடைக்கு போய்ட்டு உங்களுடைய கண்டிப்பாக வந்து இது எல்லார் வீட்லையுமே நடக்கும். நிறைய பேர் வந்து இதுக்காகவே வந்து இந்தியா போய் பண்ணணுன்னு இருப்பீங்க, இல்லை இது வந்து பண்ணால் அந்த ஒர்க் வந்து வெளியே தெரியும், இல்லை பண்ணால் அந்த நகையோட குவாலிட்டி குறைஞ்சிரும், கம்மி ரேட்டுக்கு எடுத்துப்பாங்கன்றதுனாலே மோஸ்ட்டாக அந்த நகையை வந்து விற்க தான் செய்வோம். நானே இந்த மாதிரி நிறைய தடவை விற்றுருக்கேன் நகைங்களை. அந்த கவலை இனி இல்லை. ஸோ நீங்களும் உங்களுடைய நகைகளை உங்களுக்கு தேவையான ரீப்பேர் ஒர்க்கை இங்கே வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் மறக்காமல் நம்ம ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி முகேஷ். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.